ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்என் லைஃப் ஸ்டைல். இதில் வந்து நம்ம வந்து டீட்டெயில் விலாகாக பார்க்க போகிறோம். சளி பிடிச்சா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 15 வயசு பிள்ளைங்க வரைக்கும் கொடுக்க வேண்டிய கஷாயத்தில் இதை நான் 1 இன்ச் நல்லா துண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, ஃப்ரெஷ்ஷாக இருக்க வெத்தலை எனக்கு கிடைக்கவே நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க திட்டமான சைஸில் 2 திட்டமான சைஸ், ஒரு சின்ன சைஸ் வெத்தலை, கொஞ்சம் துளசி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து 2 பாப்பாவுக்கு கொடுக்கறதுனால வந்து 3/4 ஸ்பூன் சீரகம் கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 3/4 ஸ்பூன் கொஞ்சம் இதுவாக குறைவா மிளகு எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சமாக அந்த கசாயம் 1 டம்ளர் தண்ணியில் நான் 1/4 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், கல்லுப்பு ஒரு கொஞ்சம் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா டேஸ்ட்டாக வந்து பிளெண்ட் பண்ணி கொடுத்துட்டு அதை நான் பாருங்கள் இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு வந்த உடனேவே ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அதாவது அரைச்ச இதுவை ஊற்றிட்டு அப்புறம் மீதி இருக்க அந்த 1 டம்ளர் தண்ணியில் இருக்க மீதியை விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதை நீங்கள் வந்து சளி, இருமல் எது இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரெய்னி சீசன், இப்போ இது மாதிரி சீசன்லாம் வந்துடுச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் போட்டு தரலாம், இல்லை 15 டேஸ் ஒன்ஸ் போட்டு தரலாம். இது மாதிரி கஷாயங்க குழந்தைங்களுக்கு சளிக்கு நல்லா கேட்கும். என்னோடய 2 பாப்பாக்கும் சளிக்கு இது தான் கொடுத்தேன். பெரியவங்களுக்கு மருந்து குழம்புன்னு இருக்குது, அதை நான் செய்ய சொல்லும்போது நான் டீட்டெயில் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் அதை இப்போ தான் வச்சுட்டேன். அந்த 1 டம்ளர் தண்ணி இதை விட்டுட்டேன். அந்த மிக்ஸி ஜாரையும் அலம்பி ஊற்றிக்கோங்க. அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா நல்லா பாயில் ஆகட்டும், சிம்லேயே பாயில் ஆகட்டும். ஏன்னா வந்து நம்ம ஹையில் வச்சோன்னா இதுவாகிடும். நான் எடுத்தேன், ஆனால் அந்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் கிளியராக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கிளியராக நல்லா பாயில் பண்ணி விட்டுடுங்க. நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு இதை நம்ம ஸ்ட்ரெயின், அதாவது வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் ஆறின உடனே பாப்பாங்களுக்கு நம்ம இதை குடிச்சிட்டோன்னா சளிக்கு நல்ல ரெமெடி ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்க சளிக்கு, மூக்கடைப்புக்கெலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை vlog. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். இது மாதிரி வீடியோஸ் வேண்டாலும் சொன்னீங்கன்னா நான் போடுவேன். அதேமாதிரி நான் டெய்லரிங் டிப்ஸ்லாமும் கொடுக்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு எது மாதிரி வேணும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ மூவ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.